Hello students, 7th third midterm test கான important question paper தமிழ் subject கானது 2025 கானது பார்க்க போறோம். very important questions. இந்த question paperல இருக்கக்கூடிய 2 mark question, 4 mark questions, 8 mark questions இது எல்லாமே வந்து நீங்க படிக்கும் பொழுது உங்களோட districtல நடக்கக்கூடிய அந்த midterm testல நீங்க கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். அது இல்லாமல் இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் விளக்கமாக பார்த்துடலாம். இது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேமாக அப்படியே வரும் அப்படின்னு நம்பி படிக்கக்கூடாது. இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஓகே, 2025க்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல வர இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத முதல்ல தெளிவாக பார்த்துருவோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு நடத்துகிறாங்க. 1.5 hours இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 mark கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மாறி, மாறி, காரி, பாரி. இதில் செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். மாறி. திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. காவிரி, வைகை, தென்பெண்ணை, தாமிரபரணி. யாருக்கெல்லாம் இதற்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. காந்தியடிகள் எப்போது டேஷ் பேசினார்? வன் சொற்களை பேசினார், அரசியலை பேசினார், கதைகளை பேசினார், வாய்மையை பேசினார். இதுக்கும் நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. உலகம் உள்ள உன், உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், கண்ணதாசன். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. நாற்று, நீர், கதிர், கலை. கலை அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், கதிர் கதிர் அறுத்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், களை பறித்தல். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன திரும்ப சொல்றேன். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்தது உங்களுக்கு 2 mark கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல ஓரிரு சொற்களில் விடையளி. அதாவது 1 லைன்ல நீங்க ஆன்சர் பண்ணா போதுமானது. மொத்தம் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின் ஆன்சர் இதுல வந்து ஆன்சர் பண்ண சொல்றாங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல வந்து 5 வந்து உங்களை சூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. சரிங்களா? 6 இல்ல 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க 5 சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர்? தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை? உவமை ஓமேயம் உவம உருபு விளக்குக. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது? பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? இதுல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 9 பாரி மகளிர் பெயர்கள். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 14 15 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்றாங்க. டோட்டலா வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே 4 mark கொஸ்டின். சிறுவினா டோட்டலா 12 மார்க்ஸ். ஓகேங்களா? உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்க. வெரி இம்பார்ட்டன்ட். இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவனையாவை. வெரி இம்பார்ட்டன்ட். உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி. மாறியொன்று என தொடங்கும் விருந்தோம்பல் பாடலை எழுதுக. அடுத்து நாடு என முடியும் திருக்குறளை எழுதுக. இதுல விருந்தோம்பல் பாடலுக்கு 4 மார்க்ஸும் திருக்குறளுக்கு 2 மார்க்ஸ். டோட்டலா 6 மார்க்ஸ் இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு வருது. ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் படிக்காம எல்லா குறளையுமே நல்லா படிக்க பாருங்க. அடுத்து அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்றாங்க. தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன. கிணற்று தவளை போல, பசுமர தாணி போல. தொடருக்கு பொருத்தமான உவமை. இப்ப இந்த என்ன தொடர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என் மனத்தில் பதிந்தன அப்படின்னா என் மனத்தில் பசுமரத்தாணி போல பதிந்தன. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள். இது இந்த வேர்டோட
கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க், ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இதுக்கும். சரிங்களா? எல்லாமே அட்டன் பண்ணணும். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதணும்? பிடிக்கிறார்கள் அப்படின்னு வரணும். கொடுக்கப்பட்டுள்ள ஊரில் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. திருநெல்வேலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன இருக்கு? நெல் இருக்கு, அப்புறம் வேலி இருக்கு, அப்புறம் வேல் இருக்கு. அந்த மாதிரி புதுசு புதுசா என்னென்ன வார்த்தைகளை உங்களால கண்டுபிடிக்குமோ அதை எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தொடர்களில் இருந்து தொடர்களில் அமைத்தெழுக. சிந்தித்து அப்படின்னா சிந்தித்து செயல்படுவது நன்று அப்படின்னு சென்டென்ஸ் எழுதலாம். மேக் சென்டென்ஸ் தான். சரியான வினாச்சொற்களை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அங்க என்ன வரணும்? டேஷ்ல எங்கு, அங்க உள்ளது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அப்ப எங்கு அப்படின்னு எழுதணும். அவங்களே கொஸ்டின்ல வினாச்சொல் கொடுத்துட்டாங்க, அப்ப எங்கு, எங்கே, ஏன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குக. விதை, இதை என்ன பண்ணணும்? வினைச்சொல்லாவும் மாத்தணுமா, பெயர் சொல்லாவும் மாத்தணுமா? அடுத்தது மடமகள் என்பதன் பொருள் என்ன? மடமகள் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்றத எழுதணும். அடுத்தது இளமை, அதோட எதிர்ச்சொல் என்ன? இளமை அப்படின்னா முதுமை. அதுக்கு அடுத்தது 6 மார்க் கொஸ்டின்ஸ், 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுத சொல்றாங்க. ரெண்டுமே கட்டுரை தான். என்னை கவர்ந்த நூல் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக, அது எழுதணும். அப்படி இல்லைன்னா ஒற்றுமைய உணர்வு எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இந்த 2 கட்டுரையில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ படிச்சுக்கோங்க. ஆனா முடிஞ்ச வரை ரெண்டுமே படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல போற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க உடனே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து நம்ம 3rd மிட்டம்கான எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அப்லோட் பண்ண இருக்கோம், மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பா இதுல என்னெல்லாம் டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வர இருக்கு அப்படின்றது தெளிவா பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்றத விளக்கமா பார்த்துருக்கோம். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.